ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கபோர்டு வீட்டுக்கு வந்து. இந்த கிளைமேட்டுக்கு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த கபோர்ட அமேசான்ல வாங்கினேன். ஃபர்ஸ்ட்டு இதில வந்து அக்குபஞ்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கலான்னு இருந்தேன். அதை விட கிச்சன் பாக்ஸஸ் வைக்கிறதுக்கு தான் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால இதை வந்து கிச்சனுக்கே கொண்டு வந்துட்டேன். இதுக்கு இந்த ஷீட் ரோல் வாங்கினேன். இது வந்து ரெக்ஸின் ஷீட்ஸ் வாங்குற ஹோல்சேல் ஷாப்பில் தான் இதை வாங்கினேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இதை வந்து இந்த சைஸுக்கு வந்து நான் கட் பண்ணி இது ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸஸ் எல்லாம் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ரொம்ப ரேரான யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே உள்ள ஷெல்ஃப்லையும், அப்புறம் அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் மேலே உள்ள ஷெல்ஃப்லையும் வச்சுட்டேன். இந்த கபோர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தோசை மாவு முடிஞ்சிட்டு அரைக்கலாம்னு ரேஷனில் வாங்கின பச்சரிசி, புழுங்கலரிசி, அப்புறம் இது கூட உளுந்து போட்டு ஒரு கைப்பிடி அவல், ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூடவே வெந்தயம் போட்டு ஊற வச்சு ஆட்டி பாருங்களேன். தோசையோ இட்லியோ நல்லா சாஃப்டாக நல்லா முறுவலாக சூப்பராக வருங்க. தோசை மாவை அரைச்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து தனித்தனி பாக்ஸில் வந்து போட்டுட்டு அதில் உப்பு போட்டு வெளியிலேயே வந்து ஃபர்மெண்ட் ஆகுறதுக்காக ஒரு 4 to 5 ஹார்ஸ் வந்து வச்சுருவேன். அப்புறம் நல்லா புசு புசுன்னு வந்துடும். நீங்களும் இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள். அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. போன வீடியோவில் போட்டிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி டீ போட்டு என் பையன் கூட ஸ்கேட்டிங் போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி டீ குடிக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.